வணக்கம். ஸோ எல்லாருக்குமே டீ கலக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. கொஞ்சம் கூட போட்டுட்டா டேஸ்ட் ஓடி போயிடும், குறவா போட்டால் தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ பர்ஃபெக்டாக எப்படி டீ கலக்கலான்றத பார்க்கலாமா? ஸோ கலக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கலக்குறீங்கன்றதை பார்த்துக்கணும். நான் இப்போ 2 பேருக்கு கலக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த பானை. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எத்தனை பேருக்கு டீ கலக்க போகிறீங்கன்றத கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 பேருக்கு கலக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பானையில் தண்ணியை பிடிச்சிக்க போகிறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக பிடிச்சனாலே 2 பேருக்கு கலக்கலாம். அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கலக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பானை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நேராக இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். முதல்ல எப்பயுமே நம்ம தூள் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொதிக்க விட்றணும். அந்த தூளை போட்டுட்டு தண்ணியை கொதிக்க விட்ற அளவுக்கு அப்படியே வச்சிங்கன்னா கசப்பான ஒரு டேஸ்ட் வரும். அதனால் முதல்ல கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தூளை நம்ம போடணும். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், தே எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கரண்டி யூஸ் பண்ணணும். இது டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம 2 பேருக்கு கலக்கிறதுனா ஒரு கரண்டி அடைச்சிடணும். 2 கரண்டி, 3 கரண்டி, இவ்வளோ தான் போடணும். 3 கரண்டி நம்ம போட்ட பிறகு இந்த தண்ணி கொதிச்சிருச்சுல, ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அதை அப்படியே ஊற விடுங்க. ஓகேவா? ஊற விட்டு நல்லா கலர் வரணும். ஓகேவா? ஏன்னா டீயில் கலர் வர்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அது ஊறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இதில் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எடுத்துக்கிட்டு அந்த கோலையை எடுத்துக்கிட்டு மாவு, இப்போ நான் எப்படி போடுவேன்னா, ஒரு கரண்டி, 2, 3, 4 போடுவோம். நம்ம இந்த சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை சொல்லுவாங்க. இதை 1, 2, 3. ஓகேவா? ஸோ சர்க்கரை 3 கரண்டி, மாவு 4 கரண்டி. ஆஃப்டர் 3 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டிருக்கிற அந்த மாவு, சர்க்கரை இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வடிகட்டிக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக. ஓகே, வடிகட்டி விட்டு ஸோ இதை என்ன பண்ணுங்க, நல்லா அமுக்கி அதோட சாறு அப்படியே நிறைய எடுத்துட்டு. ஓகே, சில பேர் கோகோனட் மில்க் போடுவாங்க, சில பேர் சாக்லேட் போடுவாங்க, அந்த மாதிரிக்குள்ள. இப்போ நம்ம கோகோனட் மில்க் இதில் சேர்த்துக்குவோம். ஓகே, ஸோ கோகோனட் மில்க் அது லைட்டாக மேலே, லைட்டாக, ரொம்ப இல்லை, ஓவராக இல்லை, கொஞ்சம் லைட்டாக அதோட டேஸ்ட் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த பாலை போட்ட பிறகு இது சூடாக இருக்கும் போதே நம்ம ஆற்ற ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இல்லைன்னா அந்த மாவு என்ன ஆகும்னா, சூடு குறைஞ்சிருச்சுன்னா கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாவு சூட்டில் ஆற்றினா தான் ஃபுல்லாக கரையும். ஸோ இப்போ நம்ம டீயை கலக்கிட்டோம். இப்போ இந்த டீ ஊற்றும் போதே பாருங்கள், அது கலரு அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் டீயோட மெத்தட். வாங்க குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டான சீனி, கரெக்டான டேஸ்ட்டோட இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் டீ கலக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்கும்.